ஸ்ரீலங்கா கிரிக்கெட் என்ன நடைபெறுகின்றது? கடந்த வாரத்தில் நாங்கள் பல தகவல்களை தந்திருந்தோம். இம்மாதம் 29ஆம் தேதி சாமி சில்வா ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தலைவர் பதவி விலகுவார் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உள்ளக தகவல்கள் என்பதை கூறியிருந்தோம். அதற்கு பின்னர் பிரதம நிறைவேற்று அதிகாரி அவ்வாறு தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று கூறியிருந்தார். ஊடக பேச்சாளர், அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அது தொடர்பில் அரசாங்கத்துக்கு எந்த விதமான விஷயங்களும் தெரியாது, அரசாங்கத்தினால் அவ்வாறான கோரிக்கைகள் முன்வைக்கப்படவில்லை என்ற பல செய்திகள், தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தாலும் இன்றைய தினம் மீண்டும் அது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. சகோதர மொழி சிங்கள மொழி ஊடகம் ஒன்று முழுமையாக தெரிவித்திருக்கின்ற விடயம், நாளை மறுதினம் புதன்கிழமை 29ஆம் தேதி சம்மி சில்வா தலைமையிலான நிர்வாக குழு, அதாவது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் முற்றுமுழுதாக ராஜினாமா செய்கின்றார்கள், பதவி விலகுகின்றார்கள் என்பதை அறிவித்திருக்கின்றார்கள். வருகின்ற வருடம் 2027 மார்ச் மாதம் வரையில் இந்த நிர்வாக குழுவுக்கு எக்ஸ்கோ என்றுதான் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை அழைப்பார்கள். இந்த எக்ஸ்கோ நிறைவேற்று குழுவிற்கு முழுமையான காலம் இருக்கின்றது, நிறைவு காலம் இருக்கின்றது. அதன் பின்னர் தான் தேர்தல் வரும். ஆனால் அரசாங்கத்தின் கோரிக்கைக்கு அமைவாகவே இவர்கள் பதவி விலகுகின்றார்கள் என்ற செய்திகள் பரவலாக வந்து கொண்டிருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தான் அந்த கோரிக்கையினை முன்வைத்திருந்தார் என்ற செய்திகள் வந்தாலும் இதுவரையில் ஜனாதிபதி மறுப்பறிக்கையினை தெரிவிக்கவில்லை. ஜனாதிபதி பக்கத்தில் இருந்தும் மறுப்பறிக்கை தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் அமைச்சரவை பேச்சாளர் அவ்வாறு அரசாங்கத்தால் எந்த விதமான கோரிக்கைகளும் முன்வைக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் சகோதர மொழி ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அதே போன்று பிரபல விளையாட்டு அல்லது முன்னணி நிருபர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றவர்கள், செய்தியாளர்களாக கருதப்படுகின்றவர்களும் இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தலைவர் சம்மி சில்வா மற்றும் நிறைவேற்று குழு முற்றுமுழுதாக பதவி விலகப் போகின்றது என்ற தகவல்களை பகிர்ந்திருக்கின்றார்கள். அதே போன்று புதிய நிர்வாக குழுவிற்கு இடைக்கால நிர்வாக சபையாக இருக்கும் என்றும் அதற்கு எரான் விக்ரமரட்ன முன்னாள் ராஜாங்க அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர், இவர் அந்த பதவியினை ஏற்றுக்கொள்வார் என்ற எதிர்பார்ப்புகளும் இருக்கின்றன. அரசியல் இருக்காது என்று சொல்கின்றார்கள். ஆனால் அரசியல்வாதி ஒருவர் தான் மீண்டும் இந்த பொறுப்பினை எடுத்துக்கொள்கின்றார். எனவே இதற்குள் எவ்வாறு அரசியல் இல்லாமல் இருக்க போகின்றது, அரசாங்கத்தின் தலையீடுகள் இல்லாமல் எவ்வாறு செயல்பட போகின்றார்கள், ஐசிசி இதற்கு பின்னர் ஏதாவது நடவடிக்கைகளை எடுக்க போகின்றதா, என்ன நடைபெறப் போகின்றது, இதன் விளைவுகள் எவ்வாறு அமையப் போகின்றன என்பது தொடரிலும் மிகப்பெரிய அளவில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது. எனவே இதுவரையில் கிடைக்கப்பட்ட தகவல்கள் இவை. ஆக புதிய இடைக்கால நிர்வாக சபை ஒன்று வரப்போகின்றது என்பது ஓரளவு தெளிவாக தென்படுகின்றது. இது 2 தினங்கள் இருக்கின்றன. 2 தினங்களில் இலங்கை கிரிக்கெட்டுக்குள், ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்குள் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகின்றனவா இல்லையா, என்ன சரியான விஷயங்கள் எவை என்பதற்காக நாங்கள் பொறுத்திருக்கலாம். எதிர்பார்த்து காத்திருங்கள். தகவல்கள் கிடைக்கும் பட்சத்தில் அவற்றை உங்களுக்கு உடனுக்குடன் பகிர்ந்து கொள்கின்றோம்.